ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய தியானத்துக்குரிய பகுதி சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்வாறு எழுதியிருக்கிறாங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோபு பார்த்திங்கன்னா தன்னைத்தானே கர்ஸ் பண்ணிக்கிறாங்க, தன்னைத்தானே சபிச்சுக்கிறாங்க. நான் இப்படி பிறந்திருக்காமல் இருக்கலாம், நான் என் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே நான் உருவாகாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே தாவீது பார்த்திங்கன்னா அவரோட வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீதிமொழிகள் 17:4 துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். துஷ்டன்னா கெட்டவன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்கள, நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுகிறவங்கள எப்படி மடக்கடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான். துஷ்டன் அக்கிரமாக பேசுகிறவங்களோட உதடுகள்லேருந்து புறப்படுகிற வார்த்தையை உற்று கேட்குறான். ஏன்னா அவனை சிநேகிக்கிறான். பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்குறான். பொய் சொல்கிறவன் தான் தன் கூட சேர்ந்து பொய் சொல்கிறவனுக்கு செவி கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால இங்கே தாவீது என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமொழிகள் 22:11 கூட சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். சுத்த இருதயத்தை விரும்புகிறவருடைய உதடுகள். சுத்த இருதயம் யாருக்கு இருக்குது? ஏசப்பாக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி நம்மளும் மாறணும்னு ஏசப்பா நினைக்கிறாங்க. ஸோ சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதன் ஆனவன். ஏசப்பா சுத்த இருதயத்தோடு இருக்கார். அதே மாதிரி அவரோட சாயலாக படைக்கப்பட்ட நம்மளும் சுத்த இருதயத்தோடு இருக்கணும். அப்படி நாம் சுத்த இருதயத்தோடு நம்ம பேசுகிற எல்லா காரியங்களும், நம்ம உதடுகள்லேருந்து பெறப்படுகிற எல்லா காரியங்களும் இனிமையானவைகளாக இருக்கும். ராஜா அப்படிப்பட்டவங்களை சிநேகிக்கிறார். அப்போ கர்த்தர் சுத்த இருதயம் உள்ளவர்களை சிநேகிக்கிறாரு. அவங்க வாய்கள்லேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இனிமையானவைகளாக இருக்கும். நம்ம கூட இந்த வேலையில் எல்லாரையுமே ஈவன் சின்ன சின்ன வார்த்தைகளாக கூட இருக்கலாம். ஈவன் நம்மளுடைய ஹஸ்பண்ட், நம்மளுடைய பிள்ளைகள், இல்லை நம்மளுடைய வீட்டில் இருக்க பெரியவர்கள், அவங்க நம்ம பேசுகிற வார்த்தை ரொம்ப சின்னதாக தான் தெரியும். இது பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை சொல்லியிருப்போம். ஆனால் அது எல்லாமே சுத்த இருதயத்தோடு நம்ம சொல்கிறோமா? நிஜமாகவே அவங்களுக்கு நல்லதுக்காக நம்ம சொல்கிறோமா? இல்லை நம்மளோட சோம்பலை குறித்து, இல்லை நம்மளுடைய தூக்கத்துக்காக, இல்லை நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம அதை மாற்றிக்கிறோமா? நம்ம இனிமையான வார்த்தைகளை தான் சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம உதடுகளை ஆராயணும். மேக்ஸிமம் நம்ம இப்படி உதடுகளை ஆராய்ஞ்சு நம்ம இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது ஸ்டார்டிங்கில் கடினமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளோட வாய்க்கு காவல் வைங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கலாம். நம்மளோட உதடுகள் அப்படிங்கிற வாதம், நம்ம வாய்களுக்கு வாசல் எதுன்னு கேட்டிங்கன்னா உதடு. அந்த உதடை காத்துக்கொள்ள சொல்லி ஏசப்பா கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த வேலையில் கூட ஏசப்பா கிட்ட இதுக்கான ஸ்ட்ரென்த்தை நம்ம கேட்போம். ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் மூலமா அப்பா எங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியங்களை நாங்கள் படித்து கொள்ளும்படியாகவும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும், அதை நோக்கி நாங்கள் செயல்படும்படியாகவும், எங்களோட வாழ்க்கையில் இந்த காரியங்களை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்படியாகவும் எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த காரியங்களுக்காக நாங்கள் பலப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேலையில் கூட ஆண்டவரே மார்ச் 1 அதிகாலை 12:30 மணி அப்பா, எங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய கிருபைகளை கொடுத்து, நிறைய வல்லமைகளை கொடுத்து அப்பா, நிறைய ஞானங்களை கொடுத்து, எங்களுக்கு எட்டாததும் எங்களுக்கு தெரியாததுமான அதிசயங்களை அப்பா நாங்கள் காணப்போவதற்காக உங்களுக்கு நன்றியோடு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.